மோடிக்கு ராகுல் காந்தியின் பெயரை கேட்டால் பயம் வருவதை போன்று பொன் ராதாகிருஷ்ணனுக்கு வசந்தகுமாரின் பெயரை கேட்டால் பயம் வருகிறது என்று காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் இந்திய கூட்டணியின் சார்பாக காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் அவர் நாகர்கோவில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தேர்தல் பிரச்சாரத்தை சுசீந்திரத்திலிருந்து தொடங்க உள்ளதாகவும் பிரச்சாரத்தில் கனிமொழி ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் மத்தியில் 10 ஆண்டு கால மக்கள் விரோத ஆட்சியை பாஜக செய்துள்ளதாகவும் அவர் விமர்சனம் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் மக்களுக்கு தேவையான வாக்குறுதிகளை கொடுத்துள்ளதாகவும் அதேபோல் முதலமைச்சரும் மக்களுக்கு தேவையான நல்ல வாக்குறுதிகளை கொடுத்துள்ளதாகவும் கூறினார். ராதாகிருஷ்ணன் கூறுவது போன்று தான் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று பகுதி நேர எம்பியாக இருந்துள்ளேன் என்றும் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று முழு நேர எம்பியாக பணிபுரிவேன் என்றும் கூறினார். பிரச்சாரத்தை சுசீந்திரத்திலிருந்து கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்திலிருந்து தொடங்குகிறோம். கனிமொழி அக்கா அவர்கள் வருகை உள்ளது. மத்தியில் ஆளும் பாஜக அரசு கடந்த 10 ஆண்டுகளாக மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். வாக்குறுதிகளை பொறுத்தவரைக்கும் பார்த்தால் மக்களுக்கு தேவையான நல்ல வாக்குறுதிகளை தமிழக முதலமைச்சரும் கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, இந்திய கூட்டணி சார்பிலும் பல நலத்திட்டங்கள் இருக்கு. பார்ட் டைம் எம்பின்றது சொல்லலாம். ஏன்னா 5 ஆண்டுகளில் நான் 2.5 ஆண்டுகள் தான் இருந்திருந்தேன். ஸோ அதனால பார்ட் டைமா இருக்கும். முழு நேரமாக வருகின்ற தேர்தலில் ஃபுல் டைம் எம்பியாக இருப்பேன் என்ற இடத்துல நான் பதிவு செஞ்சுக்கிறேன்.